ராஜாங்கம் கொடுக்க நினச்ச ₹1,00,00,000 செக்கை வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அவங்க தம்பிகிட்ட. அப்போ வந்து அவங்க தம்பி சொல்கிறாங்க, நீங்களே வச்சுக்கோங்களேன், கல்யாணம் தண்ணிக்கு நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவன் ஒரு ஒய்ஃப் இருக்காங்களே போஸோட அம்மா, அவங்க என்னன்னா நான் பத்திரமா வச்சுப்பேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண வேலையில் நீ எங்கேயா வச்சிருப்ப, நீ பத்திரமா அண்ணன்ட்டே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அவங்களும் எதிர்த்து பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்பத்தா வந்து நான் வேணா வச்சிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கம் வந்து இதுவும் சரியான முடிவு தான், நீ கல்யாணம் தண்ணிக்கு அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துருன்னு சொல்லி ராஜாங்கம் வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பாட்டியும் வாங்கி பார்த்துட்டு இருக்கு. கடைசியில் கை கட்டினது வாய் கட்டாதபடி போயிடுச்சுன்னு நினச்சி போஸோட அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போஸ் வந்து அவங்களோட முன்னாள் மனைவியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்பயும் போல் இவ ஏன்னா விட்டு போயிட்டாலேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, எப்படியும் இவட்ட ஏதாவது பேசி பார்ப்போம், தனியாக தானே இருக்கா, இவளும் வந்தால் சரி நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணத்தோடு அவர்கிட்ட போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. தனியாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட போஸ் வந்து அவங்கள்ட்ட போய் தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வந்து அவங்க திட்டி விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் இன்னும் வைராக்கியமாக நினைக்கிறாங்க, நம்ம இன்னுமே வந்து வடித்து ஒரு வக்கீல் ஆகியத்தீரணும்னு சொல்லி அதை தமிழ்ச்செல்விகிட்ட சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் வந்து இதை தான் வந்து ப்ரமோவில் காமிச்சிருந்தாங்க. இவங்களுக்காக போய் வக்கீலுக்காக படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி சொல்கிறதாகவும் ராஜாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கடைசியாக. அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நீங்கள் என்னைக்கு இந்த சீரியலை பற்றின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.